பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன். தமிழ் மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, என்னென்ன அசுபமான நிகழ்ச்சிகள் வருது, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நாள், கெட்ட நாள், கரிநாள், இது எல்லாமே வந்து தொடர்ச்சியா பார்க்க போறோம். இந்த தமிழ் மாசம் வைகாசி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முகூர்த்த நாட்கள் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுபகாரியம் பண்ணணும், ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முகூர்த்த நாள்கள் தான் தேவைப்படுது. இந்த முகூர்த்த நாள்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2/6/2024 இங்கிலீஷ். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து 20ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 30ஆம் தேதி, இந்த 4 முகூர்த்தங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மெயினான முகூர்த்தமா இருக்கு. இந்த முகூர்த்தத்தை வந்து நல்ல ஒரு காரியத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இந்த வைகாசி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து வைகாசி விசாகம் வருது. இந்த விசாக நட்சத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப விசேஷமான, வைகாசி மாசத்திலேயே விசாகம் நட்சத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒண்ணு. அதுலயும் வந்து அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அக்னி நட்சத்திரம்னா கத்திரி வெயில் சொல்றோம்ல, இந்த கத்திரி வெயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 27 நாட்கள் ஓடுது. சித்திரை மாதம் 21ஆம் தேதியே ஆரம்பிச்சிருது. அதாவது 4/5/2024 ஆரம்பிச்சு வைகாசி அதாவது வந்து 18ஆம் தேதி முடியுது. 31/5/2024 இந்த கத்திரி வெயில் முடியுது. கிட்டத்தட்ட 27 நாட்கள் இது நடைமுறையில இருக்கு. இது கத்திரி வெயில்ல வந்து வெயிலினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி வருது. வைகாசி மாதம் 22ஆம் தேதி வைகாசி விசாகம். இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த குரோதி வருஷத்துல வந்து வைகாசி மாசம் 1ஆம் தேதி, இந்த 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொரு ராசிக்குமே, அதாவது 12 ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெளிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை அவருடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல ராகுவோட சேர்ந்து அமர்ந்திருக்கார். அப்ப வந்து இந்த வைகாசி மாத பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். உங்களுடைய ராசி, உங்களுக்கும் 6க்கும் உள்ள அதிபதி செவ்வாய். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுவோட சேர்ந்திருக்கார். உங்களுடைய ராசியில உச்சம் பெறக்கூடிய கிரகம் ராகு பகவான். அவர் பாக்கியஸ்தானத்துல இருக்கார். அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட், நல்ல ஒரு காலம்னு சொல்லலாம். இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த விருச்சக ராசிக்கு உங்களுடைய குரு பகவான், உங்களுடைய 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் உள்ளவர் தான் குரு பகவான். அவர் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு களத்திரஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அவர் சித்திரை மாசமே பயிற்சி ஆயிட்டார். சித்திரை மாசமே பயிற்சி ஆகி இந்த வைகாசி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாசத்துல சுக்கிரன் புதன் 2 பேருமே மேசராசியில இருக்காங்க. பாதி நாளைக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசிக்கு வர்றாங்க. ரிஷபராசிக்கு வந்து சூரியன், குரு, சுக்கிரன், புதன் இது எல்லாமே சேர்ந்து இவங்களுடைய வேலையை பூரா யார் செய்வாரு? எல்லா வேலையும் வாங்கி சூரியன் தான் செய்வார். அப்ப சூரியனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கிரகம்? சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது. அந்த கோள்கள் இயங்கும் பொழுது இவர்களுடைய வேலை சுக்கிரனா செயல்படுவாரு, குருவாகவும் செயல்படுவாரு, புதனாவும் செயல்படுவாரு, சூரியனாவும் செயல்படுவார். அப்ப இந்த கிரகங்களுடைய அடிப்படையில 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். ஆண் பெண் யாரா இருந்தாலுமே நல்லா சொல்றேன் கேட்டுக்குங்க. ஆண் பெண் யாரா இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்துல நல்ல முகூர்த்த நாளைகள்ல கிட்டத்தட்ட ஒரு 4 முகூர்த்தங்கள் நல்ல முகூர்த்தமா வருது. இந்த 4 முகூர்த்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கிறதுக்கு, சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு உகந்த மாதம் வைகாசி. ரொம்ப சிறந்த மாதம். அப்ப வந்து ஆனி மாசத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு கட்டுறது, திருமணம் பண்றது, சுபகாரியங்கள் எதுவா இருந்தாலும் பண்றது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை உருவாக்கும். அப்ப 7ஆம் பார்வையா பாக்குறதுனால காதல் திருமணங்கள் கைகூடும். அது இல்லாம இந்த கருத்து வேறுபாடுல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க 2ஆம் திருமணங்கள்
அவங்களுக்கு அதுவும் கைகூடும். முதல் திருமணமே நான் பண்ணலை, தள்ளிக்கிட்டு போகுது அப்படின்னு ஆண் பெண் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை இதில் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கே நல்ல நேரம் தான் இருக்குது. ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்குல்ல, குருவினுடைய பார்வையில் குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய அவருடைய பார்வை எங்கெங்கப்படுதோ அந்த இடமெல்லாம் சுபமாக மாறும். தோஷமான இடத்த கூட குரு பகவான் பார்த்தாலும் அந்த தோஷமான இடமும் கூட சுபமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த குருவினுடைய பார்வையில். அப்ப இந்த குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த குருவாகப்பட்டவர் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறாத ஒரு விஷயங்கள், முயற்சிகள் திருவினையாக்கும், உங்களை வெற்றி பெற செய்யும். முயற்சிகளை அதிகப்படுத்துவீங்க. உங்களுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவர்களுடைய உறவுகள் எல்லாமே நீடிக்கும். அவங்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அப்ப ஒரு குடும்பத்துல கூட்டு குடும்பமாவே இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள இருந்து வந்த விரிசல்கள் எல்லாம் ஒண்ணு சேரும். அப்ப அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தானே. கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு குருவி கூடு மாதிரி. இன்னைக்கு நிறைய அப்படி இருக்கிறது இல்லை. எங்கேயாவது ஒரு சில குடும்பங்கள் அந்த மாதிரி உள்ள உறவுகள் நல்லாவே நீடிக்கும். இந்த குருவினுடைய பார்வையில் இருக்கையில் நல்லாவே நீடிக்கும். அதில் எந்த விதமான குறைபாடு இருக்காது. அது இல்லாமல் குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது, 2வது கரு உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அந்த குழந்தைக்கு சகோதர உறவு ஒரு கரு உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அந்த மாதிரி வழிகளும் இதில் உண்டு. அப்போ இதை பொறுத்தளவுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரு இந்த கிரகங்களோட சேர்ந்து 11ஆம் இடத்தையும் பார்வையிடுது. 11ஆம் இடமான கன்னிராசியை பார்வையிடும் பொழுது 11 அப்படிங்கிறது இளைய தாரம் குறிக்கலாம், மூத்த சகோதரம் ஏற்றுக்கலாம், லாபஸ்தானம் ஏற்றுக்கலாம், பெரும் பணம் பெரும் சொத்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும் போது ஏதேனும் கஷ்ட வர வாய்ப்பு உண்டா? உங்களுக்கு அர்த்தாசிரம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சனியினுடைய தாக்கமாகப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். தோஷமான இடத்த கூட குருவினுடைய பார்வை படும் பொழுது அந்த தோஷம் கூட நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சோகம் கூட ஒரு சுமையா இல்லாம ஒரு மாறும்ல, அதைத்தான் நம்ம அப்படி சொல்றோம். எந்த வகையான ஒரு நிலையில இருந்தாலும் நல்லதா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த வருஷமே உங்களுக்கு பொன்னான காலம்தான். அதிலும் இந்த வைகாசி மாத பலனானது இத்தனை கிரகங்களோட சேர்ந்து குரு பகவான் பார்க்கிறாரு. இப்ப குரு பகவான் தனிச்சிருந்து நம்மளை பார்க்கிறாரு அப்படின்னா அதுக்குள்ள பலன் வேற. இத்தனை கிரகங்களோட சேர்ந்து பார்க்கிறாரு அப்படின்னா புதனோட சேர்ந்து பார்த்தா மாமனுடைய உறவுகள் நீடிக்கும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், தோல் வியாதிகள் இருக்கு அப்படின்னா அது தீரும், சூரியன் அப்படின்னா தலையில ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா தீரும், முதுகு எலும்புல பிரச்சனைகள் இருந்தா தீரும், வலது கண்ணுல ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா இதெல்லாம் தீரும். சுக்கிரனோட சேர்ந்து பார்க்கிறாரு. சுக்கிரனுடைய வீட்டுல சுப கிரகம், பாத்தீங்க அப்படின்னா தேவகுருவும் அசுரகுருவும் சேர்ந்து ஒன்னா பார்க்கையில அது எப்படி இருக்கும் சொல்லவா வேணும்? சுக்கிரன் அப்படின்னாலே சுகபோகமான ஒரு வாழ்க்கை. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில வண்டி வாகனம் வாங்கல, வீடு கட்டல, திருமணம் பண்ணல, வாழ்க்கையில எந்த விதமான நல்லதையும் அனுபவிக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களா இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேர காலகட்டம் இந்த வருஷத்துல உங்களுக்கு வந்துருச்சு. இதை நல்லா அடிச்சு சொல்லலாம். அப்ப இந்த விதமான குறைபாடுகளே இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாக போகுது, உண்டாயிருச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா விசாகம், அனுசம், கேட்டை 3 நட்சத்திரங்கள். இந்த விசாகம் என்பது குருவுடைய நட்சத்திரம். குரு பகவானுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் உங்களுடைய ராசியில. இந்த ஒரு பாதத்துக்கு உண்டானது பாத்தீங்க அப்படின்னா குரு அப்படின்னாலே ரொம்ப சூப்பரான நல்ல கிரகம். அவர் குரு. அப்ப அவருடைய தன்மை எப்படி இருக்கும்? அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு போதனை பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறவர் தான் குரு. அப்போ அவருடைய இது ஏதாவது அடாவுடியா இருக்குமா? இருக்காது. அப்போ இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப மென்மையா இருந்தாலும் அவர்களுடைய காரியங்களில் வெற்றியை தேடக்கூடியவர்கள். அப்போ அவங்களுக்கு உள்ள ஒரு விஷயங்கள் எந்த வகையிலையும் குறைபாடுகள் வராது. அவங்களுக்கு குருவும் பார்க்குது, புதனுடைய பார்வை இருக்கு, சுக்கிரனுடைய பார்வை இருக்கு, சூரியனுடைய பார்வை இருக்கு. உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி சூரியன், அவர் குருவோட சேர்ந்து பார்க்குறாரு. அப்போ தொழிலில் கண்டிப்பாக முன்னேற்றம் வரும். தொழிலே பண்ணாதவர்கள் கூட தொழில் பண்ண ஆரம்பிய,
புதுசா ஒரு தொழில் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு தொழில் பண்றவங்க இன்னொரு தொழில் சேர்த்து பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்ப வெற்றிங்கிறது கண்டிப்பா உண்டுங்க. எந்த வகையிலேயா இருந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து உங்களுக்கு நல்லது கெட்டது நடந்தே தீரும். இதுல எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அனுச நட்சத்திரம். அனுசம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3க்கும் 4க்கும் உள்ள அதிபதி. அவர் 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. கண்டிப்பாக ஒரு பழைய வண்டி வாங்குறது, பழைய வீடு வாங்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஏதேனும் அதுல குறைபாடுகள் இருந்தாலும் அதை பழுது பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. வண்டி புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். இதை தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகள் எதுவா இருந்தாலும் அதை தளர விட்டுறாம முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமா மாறும் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்குமே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோட்டை கட்டி ஆளணும் அப்படின்னு. அப்ப இந்த ஏன் சொல்றாங்க அப்படின்னா, கேட்டை நட்சத்திரம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம். உங்களுக்காக அவர் 8க்கும் 11க்கும் உள்ள அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கும் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த கேட்டை நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரங்களால புதனும் உங்களை பார்ப்பதினால், அதாவது குருவுடைய நட்சத்திரத்துக்கு குரு பகவான் பார்க்குறாரு. அனுச நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம், அனுச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். இந்த புதனும் உங்களை பார்ப்பதினால் வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களா இருக்க போறீங்க. கவர்மெண்ட் அதிகாரியா இருந்தா உங்களுக்கு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். சம்பள உயர்வுகள் இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஹெட் ஆபீசரு இந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய மாற்றமா உண்டாகும். ஆசிரியர்கள், பேச்சு திறமை உள்ள பட்டிமன்ற பேச்சாளர்கள், அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருக்குமே பாருங்க, இந்த விருச்சிக ராசியில உள்ள அன்பர்கள் யாரா இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை படும் பொழுது உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். அப்ப இந்த கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு கோட்டை கட்டி ஆளணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். அப்போ ஒரு உயர் பதவி கிடைச்சா எப்படி இருக்கும்? வாழ்க்கையில வெற்றி தானே. அதுவே பாத்தீங்க அப்படின்னா பேச்சு அப்படிங்கிறது சனி பகவானுடைய அந்த அர்த்தாஷ்டம சனி ஓடுறதுனால பேச்சுவார்த்தைகளும் நிதானமான பேச்சுவார்த்தைகள் பேசணும். அதுலேயும் கோபம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தவிர்த்துறது ரொம்ப நல்லது. கோபத்துல எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் எதுவும் நல்லதா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால இந்த காரணங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரை நல்ல மாற்றங்கள் உண்டு. இந்த வைகாசி மாத பலன் அதை எதையா இருந்தாலும் விட்டுறாம பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.